Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற சைட் டிஷ் ரெசிபி முருங்கைக்காய் வறுவல். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் முருங்கைக்காய், தேங்காய், மிளகாய் தூள், உப்பு. முருங்கைக்காய் 2 காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற நார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை திருப்பி வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது புதுசா சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் டிப்பா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கட் பண்ணிட்டு இந்த நாரை எடுத்துக்கோங்க. இந்த காய் எல்லாமே இந்த மாதிரி பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா போட வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் காய் எல்லாமே கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது. இப்போ நம்மளோட தேங்காய் அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை நம்ம அந்த முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முருங்கைக்கால நான் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்திருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நீங்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் தண்ணி அதிகமாக ஊற்றல, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகணும், அதனால கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. தண்ணி நம்ம ஊத்துற தண்ணி இன்னும் இருக்கு. காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வேகட்டும். இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இனி ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்பூன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய் வெந்துருச்சாங்கிறது தெரியும். இனி கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இனி கொஞ்சம் வேகட்டும். ஸோ அது கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிரும், நம்மளுக்கு காய் வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு. காய் வேகும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த காய் தீஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இன்னி கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ நம்மளோட காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு காய் எடுத்து நம்ம ஸ்பூன் வச்சு நசுக்கி பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. உள்ளே இருக்கிற பல்ப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட காய் ரெடி ஆயிடுச்சு. இன்னி கொஞ்சமாக தண்ணி இருக்கு, அதையும் நம்ம சுண்ட வச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுச்சுன்னா தான் நமக்கு அந்த வறுவல் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்மளோட முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம அதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.